ரொம்பவே இப்போ வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய குனாஃபா சாக்லேட்டு துபாயில் இது ரொம்பவே ஃபேமஸ். இதை நம்ம சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சிடலாம். வாங்க இப்போ இது ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி லைட்டாக இப்படி சாக்லேட் மோல்டில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் மில்க் சாக்லேட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில் நல்லா மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம அந்த சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே அந்த ஒயிட் சாக்லேட் போட்டு நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ அது மேலேயே நம்ம இந்த டார்க் சாக்லேட்டு போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக பிஸ்தாச்சியோ க்ரீம் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி பிஸ்தாவையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பிஸ்தா எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே விப்பிங் க்ரீமை ஒரு ஸ்பூன்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒயிட் சாக்லேட் அது ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறமா நாம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பட்டர் சேர்த்தும்போது. இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பிஸ்தாச்சியோ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த குனாஃபா சேமியாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை லேசாக கையிலேயே நம்ம இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சேமியாவை அதில் போட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பிஸ்தாச்சியோ க்ரீமை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நேரமெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இது எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஈவனாக இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம டார்க் சாக்லேட் ஊற்றி வச்சுருந்தது நல்லா ட்ரை ஆகி இருக்குது. அது மேலேயே நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த பிஸ்தாச்சியோ க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மேல் கோட்டிங்காக நம்ம ஈவனாக ஊற்றி செட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குனாஃபா சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கணும்னு சொன்னால் 900 ரூபா 1000 ரூபா வரும். இது நம்ம வீட்லேயே கம்மியான ரேட்டில் செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வருதுன்னு. இப்போது சூப்பரான துபாய் குனாஃபா சாக்லேட் நம்ம வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இந்த சாக்லேட் ஃப்ளேவர் கூட அந்த குனாஃபா க்ரீமும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா யூனிக் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.